வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பெண்களுக்கு பயனுள்ள வகையில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறையா டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து கிச்சனில் நின்று சமைக்கிறதுக்கான நேரத்தையும் மிச்சம் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வந்து சமையலையும் முடிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு சில வேலைகளை முன்னாடியே வந்து நீங்கள் செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா சமைக்கிற நேரத்தில் டென்ஷன் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நம்மளோட வேலைகளையும் வந்து முடிச்சிட முடியும். அந்த மாதிரியான டிப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து தக்காளி எல்லாம் நம்ம வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் ஒன்று ஸ்டோர் பண்ணி வைப்போம். அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய பேர் தக்காளி ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஸோ வெளியில் வந்து வச்சுருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தாலும் சரி, வெளியில் வைக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த ஒரு டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தக்காளி வந்து சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து அழுகி கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து தக்காளியை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தக்காளி வாங்கும்போது இந்த மாதிரி வந்து மொத்த தக்காளியுமே வந்து பழுத்துட்டு இருக்க மாதிரி பார்த்து வாங்காதீங்க. கொஞ்சம் காய் பழம் அப்படின்னு சொல்லிட்டு கலந்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து வச்சு சமைக்கும் போது நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து பழுக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே வீட்டில் வந்து விளக்கெண்ணெய் வந்து வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அந்த விளக்கெண்ணெய் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக கையில் இந்த மாதிரி வந்து தொட்டுக்கோங்க. அந்த தக்காளியோட பின்பக்கம் அந்த காம்பு பகுதி இருக்குது இல்லையா? அந்த இடத்துல இப்படி நான் வைக்கிற மாதிரி வச்சு விடுங்க. இப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த தக்காளியை அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வெளியில் கூட நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்ப நாளுக்கு வந்து உங்களோட தக்காளி பழம் வந்து நல்லாவே இருக்கும். சீக்கிரத்தில் வந்து அழுகாது. அதே மாதிரி வந்து அந்த தோலெல்லாம் வந்து சுருங்கி போகவே போகாது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்படி வாங்கிட்டு வந்து வைக்கிறோமோ அதே மாதிரியே ரொம்ப நாளுக்கு நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டிப்பை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி தேங்காய்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மாதக்கணக்கில் கூட நல்லாயிருக்கும். சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து கெட்டு போகாது. அதே நேரத்தில் நம்ம சமைக்கிற நேரத்தில் அந்த தேங்காயை வந்து துருவணும் அரைக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து துருவி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு சமைக்கிற டைமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுத்து நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி தேங்காய் துருவுறதுக்கு நான் இந்த மாதிரி வந்து தேங்காய் துருவல் தான் வந்து எடுத்திருக்கேன். அதாவது அந்த தேங்காய் துருவுற இந்த மணக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். நான் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேங்காய் வந்து ரொம்ப பூ போல் சின்ன சின்ன பொடிசாக இந்த மாதிரி வந்து துருவுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. அதே நேரத்தில் ரொம்ப குயிக்காகவும் வந்து வேலை முடிஞ்சிருது. இப்போ தேங்காய் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் இப்படி வந்து துருவிட்டீங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ சட்னி அரைக்கிறதுக்கோ இல்லை பொரியலுக்கு போடுறதுக்கோ இந்த மாதிரி துருவி ஆல்ரெடி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து சீக்கிரத்தில் கெட்டும் போகாது. நான் வந்து எல்லா தேங்காயுமே உங்களுக்கு துருவிட்டு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப குயிக்காக வந்து தேங்காய் ஃபுல்லாகவே நான் துருவி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு கண்ணாடி பவுல் வந்து யூஸ் பண்ணி அதில் ஃபுல்லாக தேங்காயும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு இதை அப்படியே நம்ம வந்து ஃப்ரீசரில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சமையலுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 hour முன்னாடி எடுத்து வெளியில் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் இலகி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா எதை பண்ணி வச்சா சீக்கிரம் நம்ம வேலை முடியும் அப்படின்னு தான் யோசிப்போமே தவிர நம்மளை பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம். நம்ம கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து நம்ம இதெல்லாம் வந்து பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டு வேலைகளோடு சேர்த்து நம்மளோட உடம்பையுமே வந்து ரொம்ப ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக வந்து மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த முருங்கைக்கீரையை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முருங்கைக்கீரையை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது இப்படி வந்து நல்லா உருவி எடுத்துக்கோங்க. நம்மளோட உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம குடும்பத்துக்காக நம்ம நிறைய வேலைகளை செய்ய முடியும். அவங்களோட ஆரோக்கியத்துக்காகவும் நம்மளால் உழைக்க முடியும். நம்ம எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு ஹெல்த்தியாக வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நம்மளால் வந்து கேர் பண்ணிக்க முடியும் இல்லையா? ஸோ அதுக்காக இந்த மாதிரி முருங்கைக்கீரையிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமையும் இருக்கும். தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. நான் வந்து மொத்த முருங்கைக்கீரையும் இந்த மாதிரி உருவி எடுத்துட்டேன். இதை வந்து நீங்கள் வீட்டில் நல்ல நிழல்லே வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்ல காயிற வரைக்கும் ஒரு 2-3 நாள் வரைக்கும் கூட நல்லா இதை வந்து நிழலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்படி கை வச்சு நீங்கள் உடைச்சிங்க அப்படின்னா நல்லா அந்த மாதிரி உடஞ்சி வரணும். இதை வந்து வெயில்லையும் காய வைக்கலாம். உங்களுக்கு வெயிலில் காய வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் சத்துக்கள் வந்து குறைஞ்சி போயிடும். ஸோ அதனால தான் நான் நிழலில் காய வச்சு இந்த மாதிரி உலர்த்தி இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படி கை வச்சு நசுக்கும் போதே நல்லா அந்த மாதிரி வந்து உடஞ்சி வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன மிக்சி கப்பில் மாற்றி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஓவன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அதில் வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்சி கப்பில் சேர்த்து நல்லா இதை வந்து பொடி பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல நைஸான பவுடராக இதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் வந்து நல்லா ஒரு சல்லடை யூஸ் பண்ணி இதை ஃபுல்லாகவே வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க.
இந்த ஒரு பொடி இருந்தால் போதும், நம்ம வந்து வெயிட் லாஸும் நல்லா பண்ணலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு முடி வளர்றது, முடி கொட்டுறதுல பிரச்சனை இருந்ததுன்னா, அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து சரி பண்ண முடியும். உங்களுக்கு வந்து இப்போது மோஷன் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு அப்படின்னாலுமே, இது வந்து ஈஸியாக அதை வந்து சரி பண்ணிடுங்க. இப்போ அரைச்ச பொடி பாருங்கள் எவ்வளோ நைஸாக அரைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. நம்ம ஒரு ஒரு பெரிய பிளேட்டில் நான் வந்து எடுத்திருந்தேன் கீரை. காய வச்சு எடுக்கும்போது எனக்கு இவ்வளோ தான் கிடச்சிது. ஸோ ஒரு பெரிய கட்டு கீரை எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கரெக்டாக ஒரு சின்ன டப்பா ஃபுல்லாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அரைச்ச பொடியை வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கப்பில் வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு செகண்ட் அப்படியே மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அந்த இதெல்லாமே வந்து நல்லா அடங்கிட்டுருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அப்படி கலந்துட்டு இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் வாரத்தில் 2 நாள் 3 நாள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால அதாவது காலைல வெறும் வயிற்றில் கூட நீங்கள் வந்து குடிச்சிடலாம். அப்படி இல்லைனா ஒரு 11 மணி வாக்கில் கூட இதை வந்து எடுத்துக்கலாம். நல்லாவே உங்களுக்கு வெயிட் வந்து லாஸ் ஆகும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து முடி வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா வளரும். முடி கொட்டுறதும் வந்து நல்லா ஸ்டாப் ஆகிடும். உடம்பு நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேவைப்படுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தேன் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி புதினாலாம் வந்து வாங்கிட்டு வந்த உடனே இதை வந்து நம்ம இலைகள் எல்லாத்தையுமே வந்து தனியாக பறித்து எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 10 நாள் வரைக்கும் கூட நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து புதினாவை ரொம்ப டக்கு டக்குன்னு ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு இலையாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். அதுலேயும் இந்த நாட்டு புதினாலாம் கிடைக்கும் பாருங்கள். அது வந்து இன்னும் அதில் வந்து சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இலைகள் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நமக்கு அதை வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறதும் ரொம்ப கஷ்டங்க. அதனால் இந்த மாதிரி வந்து கூட கண்டிப்பாக எல்லார் வீடுகள்லையுமே நம்ம வந்து வச்சுருப்போம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கூட இல்லைன்னா ஜல்லிக்கரண்டி இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கூடையை எடுத்து அந்த ஹோல்ஸ் வழியாக உள்பக்கத்துலேருந்து வெளிப்பக்கம் இந்த மாதிரி வந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு புதினா கட்டு வரைக்கும் கூட ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி சொருவி விட்டுடலாம். இந்த மாதிரி சொருவி விட்டுட்டு கீழ்ப்பக்கமாக இருந்து அந்த காம்பை பிடிச்சி எடுத்தீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து புதினா க்ளீன் பண்ண வந்துடும். அதாவது அவ்வளோ இலையுமே உள்ளுக்குள்ளே நின்றுடும். வெறும் காம்பு வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து வெளியில் வரும். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட வேலையை வந்து ரொம்பவே மிச்சம் பண்ணி கொடுக்கும். இந்த டிப்பு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்க வரைக்கும் கூட ஈஸியாக பார்த்தோன்னே செஞ்சிடலாம். நீங்கள் இந்த மாதிரி சொல்லி குழந்தைங்க கையில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக ஜாலியாக அவங்க வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். கீழ்ப்பக்கமாக அந்த காம்பை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா மேலே புதினா இலை வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக ஸ்டோர் ஆயிருங்க. இதே மாதிரி ஒரு கட்டு புதினா கூட ரொம்ப ஈஸியாக நிமிஷத்தில் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிடலாம். அந்த காம்பில் எதுவுமே இல்லை, பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளோட வேலையை வந்து சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் உட்காந்துட்டு அந்த புதினாவை வந்து கிள்ளணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி புளியை வந்து முன்னாடியே கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி நான் வந்து ஊற வச்சுருந்தேங்க. தேவையான அளவுக்கு புளி வந்து எடுத்துக்கோங்க. இப்போது தண்ணியில் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா அந்த காம்புகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, முடிஞ்ச வரைக்கும் அந்த காம்பு அப்புறம் அந்த புளியம்பழம் விதையெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி கப்பில் சேர்த்து இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம சமையலுக்கு எப்போவுமே புளி வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணுற புளியை சமைக்கிற நேரத்தில் அதை ஊற வைக்கிறதுக்கு சில நேரத்தில் நம்ம வந்து மறந்து போயிடுவோம். அதே மாதிரி நம்ம ஊற வச்சு டக்குன்னு வந்து புளியை யூஸ் பண்ணவும் முடியாது. புளி வந்து அதில் சரியாக கரைஞ்சி வரவும் வராது, நிறைய வந்து வேஸ்ட்டாகவும் போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருக்கும்போது இதெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட சமையலை ரொம்ப ஈஸியாக முடிக்க முடியும். அரைச்ச புளி பேஸ்ட்டை ஒரு ஸ்ட்ரைனர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா சல்லடை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சக்கை எல்லாத்தையுமே வந்து வீட்டில் பித்தளை பாத்திரங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச புளி பேஸ்ட்டு வீட்டில் வந்து சாக்லேட் மோல்டு அதெல்லாம் இருந்தது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி ஒரு ஓவர் நைட்டு ஃபுல்லாகவே ஃப்ரீசரில் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். மறுநாள் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி க்யூபாக சூப்பராக வந்து செட் ஆகி வந்திருந்தது. அது ஃபுல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து போட்டு நம்ம மூடி வச்சுட்டோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு நம்ம வந்து சமையலுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் புளி சாதம் தாளிக்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு 3லேருந்து ஒரு 4 கியூப் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். புளி கரைச்சி அந்த நேரத்துக்கு ஊற்றி நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. குழம்பெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு கியூபோ இல்லைன்னா ஒரு 2 கியூபோ வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான டிப்பு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி, இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலைக்கு போகிற பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சில நேரங்களில் இந்த மாதிரியான பயிர் வகைகள்லாம் வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கிறதுக்கு அது வந்து அதாவது முன்னாடியே வந்து ஊற வைக்கணும் அப்படின்னா அதுக்கு டைம் வேணும் இல்லையா. இதை வந்து ஊற வச்சு நம்ம இதை வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற வரைக்கும் நமக்கு வந்து டைம் இருக்காது. அவசரம் நம்ம வேலையை பார்க்கறதுக்காக கிளம்பிடுவோம். சாப்பாட்லேயும் அதிகமாக இதை வந்து சேர்த்துக்கிறதுக்கு மறந்து போயிடுவோம். அப்படிங்கிறத விட டைம் இல்லை அப்படிங்கிறது தான் அங்கே முக்கியமான ஒரு விஷயம்.
விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பெண்களும் இதை வந்து ஊற வச்சு சமைக்கிறதுக்கு சில நேரங்களில் நம்ம மறந்து போயிடுவோம். இதை முன்னாடியே வந்து நீங்கள் ஒரு ஓவர் நைட் நீங்கள் இதை வந்து ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு லீவ் எல்லாம் கிடைக்கும் இல்லையா, அந்த டைமில் இப்போ சனிக்கிழமை நைட்டில் நீங்கள் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில் கூட இதை வந்து நீங்கள் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு காட்டன் டவலோ இல்லைனா ஷாலோ வந்து யூஸ் பண்ணி இந்த நீங்கள் ஊற வச்ச பயிர் எல்லாத்தையுமே தண்ணியை ட்ரை பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுக்கு கீழே அப்படியே போட்டு விட்டிங்கன்னா அது நல்லா காஞ்சிட்ருக்கும். தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் அதை வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுறதுக்கு விட்டுட்டேன். கையில் வந்து தொட்டு பார்க்கும்போது நமக்கு எந்த ஒரு ஈரமுமே வந்து கையில் படாமல் இருக்கணும். இந்த மாதிரி எல்லா தானியமும் வந்து சேர்ந்த பயிரும் வந்து இருந்தது. ஸோ அதுவுமே நான் வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து இந்த மாதிரி குருமாலெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது எல்லா வகையான தானியத்தோட சத்துமே நமக்கு உடம்புக்கு வந்து தாராளமாக கிடைக்கும் இல்லையா? ஸோ அதனால நீங்கள் இப்படி கூட இது வந்து டிமார்ட்டில் கிடைக்குது. நான் டிமார்ட்டை தவிர வேறு எங்கேயுமே இதை வந்து நான் பார்க்கல. இந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி காய வச்சு எடுத்த எல்லா பயிரையுமே நம்ம இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 15 நாள் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க. நீங்கள் சுண்டலாவோ குருமாவோ எதுக்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பூரி செய்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு கிரேவி பண்ணணும், சப்பாத்தி பண்ணுறீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு குருமா பண்ணணுன்னாலுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் எல்லா பயிருமே இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலும் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு மேலே இந்த மாதிரி வந்து நீங்கள் இப்போ வரைக்குமே நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா தாராளமாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் வச்சு யூஸ் பண்ணும்போது இது நல்லா முளைக்கட்ட ஆரம்பிச்சிடும். அது இன்னுமே உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி பன்னீரெல்லாம் நம்ம வந்து வாங்கிட்டு வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது அந்த பன்னீரை அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறமா சமைக்கிற நேரத்துக்கு தான் அதை வந்து எடுத்து நம்ம வந்து க்யூபாக வந்து கட் பண்ணி சமையலில் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி செய்யாமல் வாங்கிட்டு வந்த பன்னீரை கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு மாதிரி புளிப்பு தன்மையாக இருக்கும். அந்த புளிப்பெல்லாம் போனது சின்ன சின்ன க்யூபாக வந்து தேவையான அளவு சைஸில் நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா சமையலுக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பன்னீர் ரொம்ப பிடிக்கும். பன்னீர் வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி க்யூபாக போட்டு நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு கொஞ்சமாக எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுக்கறதுக்கு கூட ரொம்ப வசதியாக இருக்கும். இது நம்மளோட வேலைகளையுமே வந்து ரொம்பவே மிச்சம் பண்ணிடும். கடையில் வந்து வாங்கிட்டு வர்ற பன்னீராக இருந்தாலும் சரி, வீட்டில் ரெடி பண்ணுற பன்னீராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி முன்னாடியே வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம வேலையும் வந்து முடிஞ்சிடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன வெங்காயம்லாம் நம்ம வந்து சமையலில் வந்து அடிக்கடி வந்து யூஸ் பண்ணிக்கணும். ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. அந்த மாதிரி யூஸ் பண்ணுற சின்ன வெங்காயத்தை அவசரத்துக்கு நம்ம வந்து உரிக்கணும் அப்படின்னா நமக்கு உரிக்க முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் நேரம் நம்ம போராடினாலும் ஒரு 15-20 வெங்காயம் தான் நம்மளால் உரிக்க முடியுமே தவிர இதை ரொம்ப ஈஸியாக உரிக்கிறதுக்கு இதில் வந்து முன்னாடியே தண்ணி ஊற்றி வச்சுடுங்க. தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா நல்லா இது வந்து ஊறி வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு கத்தி யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் வந்து இதை உரித்து எடுத்துடலாம். டக்குன்னு உங்களுக்கு வந்து தோல் உரிக்க வந்துடும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு உரிக்கும் போது உங்களுக்கு கண்ணில் தண்ணியும் வராது. அதாவது கண் வந்து எரிச்சல் இருக்கவே இருக்காது. ரொம்ப ஈஸியாகவும் வந்து உரிக்க வந்துடும். நல்ல நிறைய குவான்டிட்டியில் உரிச்சிட்டு கூட நீங்கள் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து வெங்காயம்லாம் உரித்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து கட் பண்ணி வைக்கல. வெங்காயத்தை வந்து முழுசாக அந்த தோலை மட்டும்தான் உரிச்சிட்டு அப்படியே டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். இதை வந்து நம்ம மாதக்கணக்கில் வந்து வச்சு யூஸ் பண்ண போகிறது கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு 4-5 நாளில் நம்ம வந்து சமைச்சு காலி பண்ணிடுவோம் இல்லையா? ஸோ தாராளமாக இந்த மாதிரி வந்து பொடியாக இருக்கிற வெங்காயத்தை கூட நீங்கள் வந்து முன்னாடியே உரித்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, இப்போ மீன் குழம்பு அதெல்லாம் முட்டையெல்லாம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாருக்கு கூட ரொம்ப தாராளமாக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி வந்து உரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வைங்க. இதே மாதிரி நான் வந்து பூண்டு வந்து தண்ணியில் போட்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. பூண்டையும் நம்ம வந்து வார கணக்கில் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு ஒரு அவசரத்துக்கு நம்ம வந்து பூண்டு உரிக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? இந்த டிப் எல்லாமே வந்து வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கும் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து சின்ன சின்ன கண்டெய்னரில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாக்ஸில் வந்து கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே வசதியாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். சீக்கிரத்தில் வந்து கெட்டு அழுகி போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். லெமன் வந்து கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் வீட்டில் இருக்குது, இல்லை வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா
அது வந்து இப்போ வெளியில் வச்சாலும் சரி, ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, கொஞ்சம் நாளில் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதாவது அழுகி ஒரு மாதிரி காஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு லெமன் வந்து ஃபஸ்ட்டு நல்லா கசக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2ஆ கட் பண்ணி இந்த மாதிரி அதோட சாறு வரைக்கும் ஃபுல்லாக வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து செஞ்சுட்டு நீங்கள் வந்து ஐஸ் க்யூப் நம்ம வந்து போடுவோம் இல்லையா, அந்த ட்ரேயில் ஊற்றி ஃப்ரீசரில் வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா மாத கணக்கில் இதை வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரத்தில் உங்களுக்கு கெட்டு போகாது. லெமன் ரைஸ்லாம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போது வீட்டில் வந்து டக்குன்னு ஒரு ஜூஸ் போடணும், லெமன் ஜூஸ் போடணும், இப்போ கெஸ்ட்டு வர்றாங்க ஜூஸ் போட்டு கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இதிலேருந்து 1, 2 க்யூப் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் மாதக்கணக்கில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த அப்பளம்லாம் வந்து நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா அதை எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது அந்த எண்ணெயே ஒரு மாதிரி கசடு படிஞ்ச மாதிரி ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் அடியில் படிஞ்சிரும். அந்த எண்ணெயை வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணாலுமே வந்து சமையலில் சாப்பாட்டில் அந்த குழம்புல இதில் யூஸ் பண்ணாலுமே அந்த கரையும் அதில் வந்து பட்டுரும் இல்லையா. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த எண்ணெயை வந்து நம்மளால் ரீயூஸ் பண்ண முடியாது. நம்ம ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னாலுமே அடியில் அந்த கசடு கண்டிப்பாக தங்கியிருக்கும். இப்போது அதுக்காக எப்போவுமே அப்பளம் பொரிக்கும்போது முன்னாடியே வந்து ஒரு சின்னதாக ஒரு டிஷ்யூ கிளாத் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த மாவு ஒட்டிக்கிட்டு இருக்கும் நிறைய. அந்த உளுந்த மாவு வந்து யூஸ் பண்ணுவாங்கள்ல அப்பளத்துக்கு. ஸோ அந்த உளுந்த மாவு வந்து நிறைய ஒட்டிக்கிட்டு இருக்கும். அது வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லைனா சின்ன கிளாத்தோ வந்து யூஸ் பண்ணி அதை நல்லா தொடச்சி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு அந்த அப்பளம் வந்து பொரிக்கும்போது அந்த எண்ணெய் வந்து கசடுபடாமல் நல்லா பளிச்சுன்னு நம்ம எப்படி எண்ணெய் ஊற்றுறோமோ அதே மாதிரியே நமக்கு கிடைக்கும். திரும்ப அந்த எண்ணெயை நம்ம வந்து சமையலுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக ஒரு கிளாத்தை வந்து யூஸ் பண்ணிவிட்டு இப்படி நல்லா தட்டி தொடச்சி விடுங்க. அது மேலே பிடிச்சிட்ருக்க மாவு எல்லாமே வந்து கீழே நம்மளுக்கு கொட்டிடும். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து தாராளமாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை கூட உங்களுக்கு கொஞ்சம் நேரம் டைம் ஃப்ரீயாக கிடைக்கிது அப்படின்னா, ஒரு சிலர் நினைப்பீங்க நமக்கு டைமே ஃப்ரீயாக கிடைக்கிறதில்ல, அந்த டைமில் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு சில வேலைகளை செய்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் டைம் ஒதுக்குவோம்ல, அந்த மாதிரி நேரத்தை இதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோ நான் அடுத்த பார்ட்லேயும் போடலாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ரீசெண்ட் டைமில் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற நிறைய பேர் ப்ரிப்பரேஷன் ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.